ஜெய் ஸ்ரீராதே. நான் இப்போது கோவர்தனம் மலை எங்கே இருக்கோ அங்கே இருக்கேன். உத்தரப்பிரதேஷில் மதுராவில் இருந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி கூட நான் கோவர்தனத்துக்கு வந்திருக்கேன். கோவர்தன் வந்து நான் பார்த்துருக்கேன், சுற்றி பார்த்துருக்கேன். ஒரு 7 days ஒரு 10 days அந்த மாதிரிலாம் இங்கே இருந்த ஒரு யாத்ரா அப்படின்றதுக்கு நான் வந்திருக்கேன். அப்போது இந்த கோவர்தனுடைய பிரார்த்தனையை நான் பாடினதுனாலையா என்னன்னு தெரியல, கோவர்தனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். எக்ஸைட்டடாக அவரை பார்த்தாலே ஒரு டைனமிக் ஃபீலிங், ஒரு எந்தூசியாசம் எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் கோவர்தனில் இருந்து 31 days வந்து ஆயிடுச்சு. கோவர்தனுடைய கருணையால் அண்ட் பக்தர்களுடைய கருணையால் நான் வந்து கோவர்தன் மலைக்கு ஓரத்தில் வசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதை ஒரு மாதம் முடிஞ்சு இப்போ அடுத்த இன்னொரு மாதமும் நான் வந்து இங்கே மனப்பூர்வமாக சந்தோஷமாக பக்தியோடு இங்கே நான் வசிக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு பிரார்த்தனை பண்ணுறேன். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, இங்கே 10 விதமாக நம்ம வந்து அவர்கிட்ட வந்து விண்ணப்பம் போடணும். என்ன அப்படின்னா, சும்மா சாதாரணமாக கோவர்தன மலைக்கு ஓரத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது. ஆனால் கோவர்தன மலைக்கு பக்கத்தில் நம்ம இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ராதாவும் கிருஷ்ணாவும் அவங்க பண்ணுற லீலைகளை வந்து நம்ம பார்க்கணும். அவங்க லீலைகளை பற்றி நம்ம வந்து புகழ்ந்து பாடணும். அதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் ஸ்டேயிங் இன் தி கோவர்தன் ஹில். இப்போது கோவர்தன வாச பிரார்த்தனா தசகா அப்படின்னா 10 விதமான கோரிக்கைகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஸோ இது யார் எழுதினா இந்த பாடல், இந்த பஜன் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரார்த்தனையை எழுதினவங்க ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. நம்மளுக்கு 6 கோஸ்வாமிஸ் அப்படின்னு இருக்காங்க. அந்த 6 கோஸ்வாமிஸ் தான் நம்மளுக்கு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அவங்க குரு. அந்த 6 கோஸ்வாமி, இந்த 6 குருவில் ஒருத்தவங்க தான் வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ஸோ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோவர்தனா, உனக்கு ஈடு எந்த ஒரு மலையும் வர முடியாது. நீ வந்து அவருடைய கையை யூஸ் பண்ணி அவர் வந்து உன்னை கொடையாக பிடிச்சாரு. உன் கொடைக்கு வந்து அம்பலாவுக்கு ஒரு கைன்னு சொல்லுவாங்க. அந்த கை வந்து உன்னுடைய பகவான் கிருஷ்ணரே அவரோட கையை வந்து உனக்கு கொடுத்து அவர் உன்னை அம்பர்லாவா ஒரு கொடை போல் விரிச்சார் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு விரிச்சார் அப்படின்னா, he destroyed the pride. அவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து கிங் யார், ராஜா யார் அப்படின்னா அந்த இந்திரருடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக அவர் வந்து கொடையாக பிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாரு. யார்? ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ஸோ இந்திரருடைய அகங்காரத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து, ஏன்னா இந்திரர் வந்து என்ன பண்ணார், அவரோட தண்டர் போல்ட் மாதிரி அவருடைய ஆயுதங்களெல்லாம் யூஸ் பண்ணி மழை, காற்று, இடியும் மின்னல் எல்லாத்தையும் வந்து பிருந்தாவனவாசிகள் மேலே அவர் அட்டாக் பண்ணார், தாக்குதல் நடத்தினார். அப்போது கொடையாக கோவர்தனத்தை வந்து தூக்கி நின்னார் அப்படின்னு. அப்புறம், கோவர்தனா, எனக்கு வந்து உன்கிட்ட ரெசிடென்ஸ், உன் பக்கத்தில் எனக்கு வசிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடு. அது வசிக்கிறதுக்கு இடம் கிடச்சிதுன்னா அது என்ன கேரண்டியை கொடுக்குது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கோவர்தன் மலைக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னாலே அதுவே ஒரு கேரண்டி. இப்போ நான் இந்த மொபைல் வாங்குகிறேன், இல்லை இந்த மொபைலுக்கு ஒரு ஸ்பீக்கரோ ஒரு மைக்கோ நான் எதுவும் வாங்குகிறேன், அதுக்கு எவ்வளோங்க கேரண்டி, எவ்வளோ நாள் இது உழைக்குன்ற கேரண்டி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னு அது 1 வருஷம் கேரண்டி இருக்குங்க, 6 மாதம் கேரண்டி இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம இந்த கோவர்தன மலைக்கு ஒரு இதில் நம்ம வசிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கேரண்டி அப்படின்னா, யூத்ஃபுல் டிவைன் கப்புள், நம்ம ராதாவும் கிருஷ்ணாவும், கிஷோர் அண்ட் கிஷோரி வந்து இங்கே அவங்களுடைய லீலைகளை வந்து கோவர்தன மலையில் பண்ணுறாங்க.
ஸோ அதை வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அந்த லீலைகள்லாம் வந்து தென்படும் அப்படின்றதுக்கு கேரண்டி கொடுக்குறாரு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. அப்புறம், ஓ கோவர்தனா, ஓ ஹில், where Lord Krishna happily plays with Balaram and his friends in the incomparable jeweled courtyard. அதாவது எதுக்குமே வந்து அதை வந்து நம்ம ஈடு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான ஒரு இடம் வந்து கோவர்தன மவுண்டன். அந்த கோவர்தன் மவுண்டன் எப்படி சாதாரணமாக மலை மட்டும் இருக்காதான், அங்கே வந்து என்ன சொல்கிறது, கற்கள், நல்ல விலையுயர்ந்த கற்களால் அதெல்லாம் அலங்கரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவர் பலராம், அவங்க அண்ணா பலராம் கூட அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவர் வந்து இங்கே விளையாடுறாரு. அப்புறம் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா, த்ரோன்ஸ், அதாவது லயன், அந்த நல்ல மாணிக்கம், முத்து, பவழம், அந்த மாதிரி நல்ல விலை உயர்ந்த கற்களால் செஞ்ச ஒரு சிம்மாசனம்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் மரம் செடிகள்லாம் இருக்குது. அப்புறம் தண்ணி, நீர், வாட்டர் ஃபால்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போ வாட்டர் ஃபால்ஸ் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல, ஆனால் அப்போ தண்ணியும் கொட்டுது. மவுண்டன் ப்ரூக்ஸ், கேவ்ஸ், குகைகள்லாம் இருக்கும். அப்புறம் வேலி. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு இந்த கோவர்தன மலையை வந்து அவர் டெஸ்கிரைப் பண்ணுறாரு, அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. ஈவன் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட ஒரு பியூட்டி கோவர்தன் மலையை பார்த்தா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் இவ்வளோ கிராண்டான ஒரு மலை, இவ்வளோ அழகான ஒரு மலைக்கு ஓரத்தில் எனக்கு வசிக்கிறதுக்கு வந்து இடம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. 3வது விஷயம். தென் 4வது விஷயம், 4வது பிரார்த்தனை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஓ ஹில் தட் ப்ரொவைட்ஸ் அ டார்க் கோர்ட்யார்ட் தட் விட்னஸஸ் த தானகேலி பாஸ்ட் டைம் ஆஃப் த நெக்டர் ட்ரெஷர் யூத்ஃபுல் டிவைன் கப்பிள். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தானகேலினா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவார் அவர். டேக்ஸ் பாஸ்ட் டைம் சொல்லிட்டு, நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா இதெல்லாம் என்னோடய ஏரியா, நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி கோபிகர்கள்லாம் வழி மறைச்சி அவர் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவார். ஸோ அதனால் தானகேலி பாஸ்ட் டைம், அந்த யூத்ஃபுல் டிவைன் கப்பிள் கிஷோர் அண்ட் கிஷோரி, அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக அவங்க விளையாடுறதெல்லாம் வந்து விட்னஸ் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் த ஹில் வந்து கிரேட் பிளிஸ், ரொம்ப பெரிய ஆனந்தத்தை வந்து கொடுக்குது. டு த எக்ஸ்ட்ரீம் லெவல், எவ்வளோ தூரம் ஆனந்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம், அட் த அல்டிமேட் லெவல் எவ்வளோ ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்க முடியுமோ அவ்வளோ ஆனந்தத்தை வந்து அந்த ஹில் நம்மளுக்கு கொடுக்குது. Who relish transcendental nectar, please grant to me residence near you. ஸோ இந்த ராதாகிருஷ்ண லீலைகளை நம்ம பார்க்கும்போது இது வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நெக்டர்னு சொல்கிறோம். இது ஒரு அமிர்தமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக எனக்கு கோவர்தன மலைக்கு ஓரத்தில் எனக்கு வசிக்கிறதுக்கு இடம் கொடு அப்படின்னு 4வது பிரார்த்தனை கேட்டிருக்காங்க. 5வது பிரார்த்தனை என்ன கேட்குறாரு அப்படின்னா, hiding as you playfully embrace. Okay. Oh Govardhan, oh hill that hiding as you playfully embrace the neck of your dear friend, Lord Hari's dear, unprecedented Radha Kunda, secretly gazes at the pastimes of the youthful divine couple. Please grant to me residence near you. ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து ஹைடிங், மறைமுகமாக இருந்து நம்ம வந்து ராதாகுண்டில் வந்து கிருஷ்ணாவும் ராதாராணியும் விளையாடுற அந்த லீலையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸ் ராதாகுண்டில் அவங்க தண்ணியில் விளையாடுறது, அந்த தண்ணியில் அவங்களோட பேர் உட்காந்து பேசிட்டு அங்கே வந்து ஜூஸ் குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ், அது கூடலாம் அவங்க வந்து நல்லா ஆனந்தமாக அவங்க அனுபவிக்கிறத வந்து நம்மளால் மறைந்திருந்து அதை நம்ம பார்க்க முடியும்னா அது ரொம்ப ஹைலி சீக்ரெட் பாஸ்ட் டைம். தென் வேறு என்ன கேட்குறாரு அப்படின்னா, 6வது பிரார்த்தனை என்ன வைக்கிறாரு அப்படின்னா, ஏ மலையே, ஓ ஹில் தட் பை நரிஷிங் த கவுஸ் வித் இட்ஸ் வாட்டர். ஸோ இந்த மலை மேலே மாடுகள்லாம் போகுது, அந்த மாடுங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோவர்தன மலை அவங்களோட தண்ணியை வந்து கொடுத்து மாடுங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நரிஷிங் அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தி, அவங்கள நரிஷிங்கு தமிழில் என்ன சொல்கிறது, தந்துருஸ்தா, நல்லா அவங்கள புஷ்டியாக வைக்கிறாங்க கவுஸ் எல்லாம்.
கவுஸ் கிராஸ்லாம் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுத்து கிராஸ் கொடுத்து, அப்புறம் அவங்களுக்குலாம் நிழல் கொடுக்குறாரு. நம்ம மலை இருக்கனாலே அங்கே மரங்களுக்கு அடியில் நம்மளுக்கு நிழல் கிடைக்கிது, ஷெல்டர் கிடைக்கிது. டு த 3 வேர்ல்டு, ஸோ கவுஸ் மட்டும் இல்லை, டு த 3 வேர்ல்ட்ஸ் த அப்ராப்ரியேட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் நேம். ஸோ கோவர்தன மலையோட பேரை சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து மூன்று உலகம், அதாவது பூ பூர் புவ ஸ்வஹன்னு சொல்லி 3 உலகத்துலேயும் வந்து இதை வந்து அவங்க வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க, இதை அவங்களும் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ கோவர்தனா, O hill that by nourishing the cows with its water, grass and the shade of its trees declares to the 3 worlds the appropriates of its own name, please grant to me residence near you. அப்படின்னா இங்கே வந்து கோவர்தனா மீன்ஸ் தட் விச் நரிஷஸ் த கவ். வர்தனா நரிஷஸ் அப்படின்னாலே வர்தனா, மாடுகளை வந்து நல்லா போஷாக்கு கொடுத்து மாடுகளை நல்லா வந்து பராமரிக்கும் இந்த கோவர்தன மலை. அதனால தான் கோனா மாடு, வர்தனா அப்படின்னா இப்போ என் பேர் கூட மினு வர்தினி அப்படின்னாலே நல்லா வந்து அதை இம்ப்ரூவ், ஒரு ப்ராக்ரெஸ், நல்ல நரிஷ்மெண்ட், நல்ல வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வர்தினினாலே வளர்ச்சி, நம்ம கேசவர்தினின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த வர்தினி வர்தனா அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இந்த கோவர்தனா அப்படின்னா மாடுகளை வந்து நல்லா பராமரிக்கிறாங்க இந்த கோவர்தன் மவுண்டன் கிரிராஜ். இந்த மவுண்டெயினால் மாடுகள் வந்து நல்லா வளம் பெற்று இருக்கிறாங்க, அதனால தான் கோவர்தனா. இது வந்து முக்குணத்துலேயும் இந்த விஷயத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. மூ உலகமும் வந்து இந்த கோவர்தன மலையோடைய பேர், கோவர்தன மலையோடைய புகழ் எல்லாத்தையும் வந்து அவங்களும் அதை பாடுறாங்க. அதுதான் வந்து 6வது பிரார்த்தனை. 7வது பிரார்த்தனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து அகா அண்ட் பகா அப்படின்ற ஒரு அசுரர்களை வந்து enemy of Aga and Baka, honored by transforming into a new house to give Raja protection from the sustained fury of the Sura king, please grant to me residence near you. O Govardhana, O hill that the enemy of Aga and Baka. ஸோ இங்கே அகாசுர் பகாசுர் அப்படின்ற ஒரு எனிமீஸ் எல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார், வதம் பண்ணார். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோவர்தன் மலை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு வீடாக இருந்து அந்த எனிமீஸ் கிட்ட வந்து அவங்கள காப்பாற்றிருக்கு. ஒரு வீடு போல் இருந்து பிரஜவாசிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வீடாக இருந்து ப்ரொடெக்ஷனை வந்து கோவர்தன மலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கோவர்தன மலைக்கு பக்கத்தில் எனக்கு வந்து வசிக்கணும், அந்த ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தென் 8வது பிரார்த்தனை, ஓ கோவர்தனா கிங் ஆஃப் மவுண்டன்ஸ், மவுண்டன்ஸ்க்கு எல்லாமே நீ ராஜா. ஓ ஹில் ஹூஸ் நெக்டர் நேம் தி பெஸ்ட் ஆஃப் லார்ட் ஹரிஸ் சர்வன்ட்ஸ். இவங்க கோவர்தனா யார் அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் லார்ட் ஹரிஸ் சர்வன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃப்ளோஸ் ஃப்ரம் த மூன் ஆஃப் ஸ்ரீ ராதாஸ் மவுத். ஏன் அப்படின்னா ஸ்ரீ ராதா ராணியோடைய சந்திரத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க. மூன் ஆஃப் ஸ்ரீ ராதாஸ் மவுத். ஸ்ரீ ராதா ராணியோடைய லோட்டஸ் மவுத்தை வந்து சந்திரன் மூனுக்கு கம்பேர் பண்ணி சந்திரன் போல் ஒரு ஸ்ரீ ராதா ராணியோடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரு கோவர்தன் மவுண்டன், அதிலிருந்து வந்த மவுண்டன் தான் வந்து கோவர்தன மவுண்டன். அதனால் அவங்க வந்து பெஸ்ட் ஆஃப் லார்ட் சர்வன்ட், பெஸ்ட் ஆஃப் ஹரியோடைய சர்வன்ட். ஸோ இந்த ஹில்லை வந்து வேதங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, டிக்ளேர் டு பி த திலகா மார்க்கிங் ஆஃப் பிரஜா. பிருந்தாவனத்துக்கே இப்போ நான் நம்ம முகத்துக்கு ஒரு திலகம் வைக்கிற மாதிரி பிருந்தாவனத்துக்கே வந்து கோவர்தன மலை ஒரு திலகமாக இருக்குது. அதனால் கோவர்தன மலையே நான் உன் பக்கத்தில் இருக்கணும், உன்னுடைய காலடியிலே நான் வசிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க 8வது பிரார்த்தனால. 9வது பிரார்த்தனால என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிட் மினிட், லைட் இஸ் வெரி வெரி லோ. ஸோ 9வது பிரார்த்தனால என்ன வைக்கிறாங்க அப்படின்னா,
ஓ கோவர்தன மலையே, ஓ philanthropist that gives transcendental happiness to Vraja people. எல்லா விரஜவாசிஸ்க்கும் வந்துட்டு இது வந்து நிறைய தானங்களை கொடுக்குது, நிறைய தானம் பண்ணுது. ஸோ இதால் தான் விரஜவாசிஸே வந்து இருக்கிறாங்க. விரஜவாசிஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மாடு, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அப்புறம் பறவைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆன்மீக சந்தோஷத்தை வந்து இந்த கோவர்தன மலை கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ கோவர்தன மலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கோவர்தன மலை கொடுக்குறாரு. ஏன்னா இஸ் a sacred hill, he is equal to Krishna and Radha அப்படின்றனால இவர் கிரிராஜ் அண்ட் ஹீஸ் கோவர்தனை வந்து கிருஷ்ணாரே தான் இது அப்படின்றது சொல்கிறாரு. கிருஷ்ணா நானே தான் இது கோவர்தன் ஹில் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம கிருஷ்ணருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அவ்வளோ மரியாதை நம்ம கோவர்தன மலைக்கு நம்ம கொடுக்கணும். Vrajavasis, birds and all anointed with the nectar of friendship. ஸோ எல்லாருக்குமே ராதாகிருஷ்ணா உடைய அவங்களுடைய நட்பு, அதை வந்து அவங்க அதோடைய நெக்டர், அவங்க ராதாவும் கிருஷ்ணனோட லீலையை பார்த்து அவங்களாம் அனுபவிக்கிறாங்க. யார்? பறவைகள், மிருகங்கள், விரஜவாசிகள் எல்லாரும் ராதாகிருஷ்ண லீலையெல்லாம் அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் கொடுக்குது கோவர்தன் மலை. Radhakrishna surrounded by their friends out of your immeasurable mercy. So please accept and please accept me and residence எனக்கு உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு, கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை எனக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் நீங்கள் தான் சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. ஸோ இதோட முக்கியமான விஷயமே நம்ம வந்து கோவர்தன மலைக்கிட்ட இருக்கிறதே வந்து ஜஸ்ட் டு விட்னஸ் த பாஸ்ட் டைம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ராதாராணி. அதுதான் வந்து இதில் மெயின் பர்பஸே. 10வது பிரார்த்தனை ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி என்ன வைக்கிறார் அப்படின்னா, although I am a cheater and a criminal, unlimitedly merciful Lord Sachinandan, who is very dear to you, has given me to you. ஸோ ஆல்தோ நான் வந்து எவ்வளோ கொஞ்சம் கூட எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் நான் வந்து ஒரு கிரிமினல், நான் வந்து ஒரு ரொம்ப ஐ ஆம் சச் அ சின்ஃபுல் நான் ரொம்ப கிரிமினல் தமிழில் என்ன சொல்கிறது, ஒரு கொலையாளி, ஒரு நிறையா தவறுகள், நிறையா கொலை, திருட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்க, ஸோ ரொம்ப அடிதடி ரவுடித்தனம் பண்ணுறவங்கள நம்ம கிரிமினல்னு சொல்லுவோம், இல்லை ஏமாத்துறவங்கள. ஸோ நான் அவ்வளோ வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆள். ஆனால் கௌரச்சந்திரா, அதாவது சச்சிநந்தனா கௌரங்காவுடைய மர்சியால், அவருடைய கருணைய, அவருடைய எல்லையில்லாத கருணை, அதனால் அவரோட மர்சி வந்து எனக்கு கிடச்சிருக்கு, ஹேஸ் கிவன் மீ டு யூ. ஸோ அவர் வந்து என்ன உன்கிட்ட கொடுத்துருக்காரு. So although I am a cheater and a criminal, unlimitedly merciful, Lord Sachinandan, who is very dear to you, has given me to you, O Govardhan. Please do not consider whether I am acceptable or not, but simply grant me residence near you. ஸோ என்னுடைய தகுதியை வந்து நீ மெஷர் பண்ணி பார்க்காத, எனக்கு வந்து உன் பக்கத்தில் இருக்கிறது தகுதி இருக்கா இல்லையா நீ பார்க்காத. ஏன்னா கௌரசுந்தர் இருக்கார், சச்சிநந்தனா இருக்கார், கௌரங்க மகாபிரபு வந்து அவருடைய எல்லையில்லாத கருணையால் என்னை வந்து உன்கிட்ட கொடுத்துருக்காரு. அதனால் தயவுசெய்து என்னை வந்து உன் பக்கத்தில் வச்சுக்கோ, என்னை வந்து உன்னுடைய பாதத்தில் நானும் அங்கே வசிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடு அப்படின்னு 10வது பிரார்த்தனையை வச்சுருக்காரு. ஸோ 11th வந்து இதை நம்ம பாடுறதுனால என்ன நம்மளுக்கு வந்து ஃபலஸ்ருதி, என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னா, இந்த 10 வரிகளையும் நம்ம படித்தோம் அப்படின்னா, டெஸ்கிரைபிங் கோவர்தனை பற்றி நம்ம டெஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா, தி கிங் ஆஃப் மவுண்டெயின்ஸ். கோவர்தன் யார்? இஸ் அ கிங் ஆஃப் மவுண்டெயின்ஸ். அதனால் கிரிராஜ், கிரினாலே மலை, ராஜ் அப்படின்னா கிங். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், வில் வெரி சூன், யார் இதை படித்தாலும் சரி, ஒன்று வசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வசிக்காமல் வேற எங்கேயோ இருக்கிறாங்கனாலும் சரி, ஸோ வேறு எங்கேயோ இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கோவர்தன மலைக்கு ஓரத்தில் வந்து உங்களுக்கும் வந்து அங்கே வசிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குயிக்லி அட்டைன் த ப்ரீஷியஸ் ஜுவல் ஆஃப் த சர்வீஸ் டு த ஹேண்ட்ஸம் டிவைன் கப்புள். ஸோ வசிக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ராதாகிருஷ்ணருடைய
மிக உயர்ந்த சேவை செய்கிறதுக்கான ஒரு பாக்கியம் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். கிஷோர் அண்ட் கிஷோரிக்கு நம்ம சேவை செய்கிறதுக்கான பாக்கியம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். வசிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வசிக்கிறோம், இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எனக்கு ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். ஸோ அது வந்து சீக்கிரமாக நடக்கும். அதுதான் வந்து ஃபலஸ்ருதி. ஸோ இதை டெய்லி நம்ம 10 வேர்சஸையும் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டியூனில் நான் இதை பாடணும் அப்படின்னு நான் பாடுறேன். ஸோ I will record another video for that because it will become too long. ஜெய் ஸ்ரீ.